வணக்கம். சின்ன ஸ்டோரி, பெரிய இன்ஸ்பிரேஷனோட 23வது கதை இது. ஒரு காட்டுல ஒரு யானை இருக்குது. அதுக்கு ஒரு பெருமை. நான் தான் ரொம்ப பெரியவன். நான் தான் ரொம்ப பலசாலி. என்னை யாராலும் அசைக்க முடியாதுன்னு. அதே காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்குது. அதுக்கும் ஒரு பெருமை. நான் தான் இந்த காட்டோட ராஜா. எல்லாருமே எனக்கு கீழ தான்னு. ஒரு நாள் இந்த யானையும் சிங்கமும் ஒரே பாதையில நேருக்கு நேர் எதிரெதிரே சந்திக்கின்றன. அந்த பாதை ரொம்ப குறுகிய பாதை. யாராவது ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்தா தான் இன்னொருத்தர் நடந்து போக முடியும். இந்த யானை பின்வாங்கவே இல்ல. நான் தான் ரொம்ப பெரியவன், ரொம்ப பலசாலி. நீ தான் பின்னால போகணும்னு சொல்லுது. ஆனா இந்த சிங்கமும் பின்வாங்கவே இல்ல. நான் தான் இந்த காட்டோட ராஜா. நீ தான் பின்வாங்கணும்னு. கொஞ்ச நேரம் போச்சு. 2 பேர்ல யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்கவே இல்ல. 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோ தான் அதிகமாகிட்டே இருந்தது. கடைசியா அங்க நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த யானையும் அங்கேயே தான் இருந்தது. அந்த சிங்கமும் அங்கேயே தான் இருந்தது. 2 பேருமே முன்னேறி போகவே இல்ல. 2 பேர பயணமும் தடைபட்டுருச்சு. அந்த பாதையும் அடைபட்டுருச்சு. இதே மாரி தாங்க. நம்ம லைஃப்லயும் நான் பெரியவனா, நீ பெரியவனான்னு ஈகோ பார்க்குற இடத்துல இந்த ஹேப்பினஸ் தடைபட்டுருச்சு. ஆனா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா, இட்ஸ் ஓகேன்னு விட்டு குடுக்குற இடத்துல ஹேப்பினஸ் வின் பண்ணுது. ஒருத்தர் விட்டு குடுத்ததுனால அவர் தோற்று போறதில்ல. அந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வின் பண்ணுது. ஈகோவால எவ்வளவோ ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக் ஆகுது. ஆனா விட்டு குடுத்து போனா புரியுதுல்ல? இதே மாரி நெறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க.